தொகுதி வலம் வரிசையில் இன்று தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி இடம்பெறுகிறது. இத்தொகுதிக்கே உரிய சிறப்பம்சங்கள், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் உன்னத மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் போன்றவை குறித்த பல்வேறு விவரங்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று வர்ணிக்கப்படும் தஞ்சை வயலும் வயல் சார்ந்த பகுதியாகும். இங்கு வாழ்ந்த தஞ்சன் என்ற அரக்கனை சிவன் வதம் செய்ததால் தஞ்சாவூர் என்ற பெயர் நிலவுவதாக வரலாறுகள் செப்புகின்றன. ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவில், கரிகாலனால் அமைக்கப்பட்ட கல்லணை, பழம்பெரும் ஓலைச்சுவடிகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் சரஸ்வதி மஹால் நூலகம், மிக பிரசித்தி பெற்ற பூண்டி மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட தஞ்சை தொகுதி தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கையால் தஞ்சை நகராட்சி அண்மையில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதன் மூலம் அஇஅதிமுக அரசு இத்தொகுதி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. தற்போது தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள திமுகவைச் சேர்ந்த பழனி மாணிக்கம் தொகுதிக்கு என எவ்வித நலத்திட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை என வாக்காளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தஞ்சை நகரத்திலே மையப்பகுதியாக இருக்கிற புகைவண்டி நிலையத்துக்கு அருகிலே ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக மக்கள் கோரிக்கை வைத்தும் கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 30 கோடி ரூபாய் இதற்காக பணம் ஒதுக்கி மேம்பால திட்டத்தை செய்ய ஒப்புதல் தந்த பின்னாடியும் கூட இவர் அங்கிருந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் கல்லூரி முதலாளிகளுக்கும் ஆதரவாக அங்கே மேம்பாலம் கட்டுவதற்கு தடையாக இருந்தார் என்பதுதான் உண்மை. ஒன்றுமே செய்யாத பழனி மாணிக்கத்தை மாற்றி புதுமுகமாக டிஆர் பாலுவை திமுக நிறுத்தினாலும் மக்கள் நிச்சயம் திமுகவுக்கு ஒரு மரணடியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் சூறாவளி சுற்றுப்பிரச்சாரத்தின் போது அலைக்கடலென கூடும் மக்கள் கூட்டம் அஇஅதிமுக வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு மக்கள் நலத்திட்ட உதவிகள் ஏழை எளியோர்களின் வாழ்வில் வளர்ச்சியையும் மலர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் வளர்ச்சிக்காக டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டுள்ள பல்வேறு நலத்திட்டங்கள் விவசாயிகளிடையே அஇஅதிமுக வாக்காளர்களுக்கு ஏகோபித்த ஆதரவை பெற்று தந்துள்ளது. எங்களை போன்ற விவசாயிகளுக்கெல்லாம் அம்மா விவசாய இடுபொருள்களை இனமாகவும் மானியத்திலையும் கொடுத்து எங்களோட கஷ்டத்தன்மை புரிஞ்சு அவங்க நடந்துக்கிட்டதுனால விவசாயிகளோட ஆதரவுலாம் அம்மாவுக்கு தான் உண்டு. காவிரியோட இந்த உரிமையை எந்த அரசுமே செய்யாமல் அம்மா மட்டும்தான் அதை உச்சநீதிமன்றம் வரை சென்று அதை உறுதிப்படுத்தி உத்தரவை பெற்று அரசு இதில் வெளியிட்டதின் காரணமாக எங்களை போன்ற விவசாயிகளின் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு உரிமையை பெற்றுத்தந்து எங்களோட உரிமை நாயகி அம்மா தான். அதனால் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் செய்வோம். ஏன்னா எங்கள் விவசாயிக்காக நல்லது கெட்டதில் ஈடுபடுறது அம்மா தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிற சின்னத்தில் தான் நாங்கள் வாக்களிப்போம். அதனால் அவங்கள தான் நாங்கள் பிரதமராக கொண்டு வருவோம். எங்களோட ஆதரவு என்றைக்கு அம்மாவுக்கு தான் உண்டு. தஞ்சாவூர் மக்களவை தொகுதியின் மொத்தமுள்ள 13,11,217 வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,48,212 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,61,949 பேரும் உள்ளனர். இத்தொகுதியில் விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 5,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பசுக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தால் நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 9,000 லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் மூலம் தஞ்சையில் 36 பால் கூட்டுறவு சங்கங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் விலையில்லா செம்மறி மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 17,105 குடும்பங்களுக்கு தலா 4 ஆடுகள் வீதம் வழங்கப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மொத்தம் 90,185 விவசாயிகளுக்கு 50,97,47,572 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் விலையில்லா மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் வழங்கும் திட்டத்தின் கீழ் 614 கிராமங்களில் 2,93,422 இல்லத்தரசிகள் பயனடைந்துள்ளனர். விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 63,801 மாணவ மாணவிகளும், விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 71,486 மாணவ மாணவிகளும் பயன்பெற்றுள்ளனர். தலா 25,000 ரூபாய் திருமண நிதியுதவியுடன் 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 9,480 படித்த ஏழை பெண்களும், தலா 50,000 ரூபாய் திருமண நிதியுதவியுடன் 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பட்டயம் படித்த 4,898 பெண்களும் பயனடைந்துள்ளனர். பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஏழை எளிய மாணவரின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் கால்நடை அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், பேராவூரணியில் கலை அறிவியல் கல்லூரி, செங்கிப்பட்டியில் அரசு பொறியியல் கல்லூரி, பூதலூரில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அமைத்து ஏழை எளிய மாணவரின் கல்வித்தரத்தை உயர்த்திய பெருமை தமிழக முதல்வர் அவர்களை சாரும். தஞ்சை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் உட்கட்டமைப்பு வசதிகளான குடிநீர் வசதி, சாலை வசதி செய்வதற்கு ரூபாய் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தமிழக முதல்வர் அவர்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு தந்திருக்கிறார்கள். பல்வேறு திட்டங்களை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக கல்லணை கட்டிய கரிகால சோழனுக்கு மணிமண்டபம் அமைத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்போம். நமது தமிழக முதல்வர் அவர்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி நவீன சிகிச்சை முறையிலே மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். தஞ்சை பகுதியிலே எல்லா மக்களும் பயன்படும் அளவுக்கு செய்து தந்திருக்கிறார்கள். அதற்காக இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடப்பட்டிருக்கோம். மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், முதியோர் மற்றும் விதவைகள் ஓய்வூதிய திட்டம், பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நலத்திட்டங்கள், விவசாயிகளின் நலனுக்காக திருந்திய நெல் சாகுபடி, சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழகத்தை நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழச் செய்யும் வகையில் அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் எண்ணற்ற திட்டங்கள் தஞ்சை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் சிறப்பான பலன்களை அளித்து வருவதால் இத்தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கு. பரசுராமனின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது.